தொடர் மழையால் ஆர்ப்பரித்து விழும் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க இன்று 7வது நாளாக தடை நீடிக்கிறது. விவரங்களுடன் நிகராம் செய்தியாளர் சஜய்குமார், இன்றும் தடை நீடிப்பதற்கான காரணம் என்ன? தேவப்பிரியன், நிச்சயமாக கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் கடந்த ஒரு வாரத்துக்கும் மேலாக விட்டு மிதமான மழை, அதே போல கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நேற்றும் விடிய மாவட்டம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்தது. இதனால் மாவட்டத்தில் உள்ள பிரதான அணைகளான பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சித்தார் 1, 2 அதே போல பொய்கை அணை போன்ற அணைகள் எல்லாம் வேகமாக நிரம்பி வரும் நிலையில் கடந்த ஒரு வாரமாக 48 அடி கொள்ளவு அளவு கொண்ட பேச்சிப்பாறை அணை தற்போது 45.9 அடி எட்டியது. இந்த அணையிலிருந்து ஒரு வாரமாக உபரி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. தற்போது பேச்சிப்பாறை அணையிலிருந்து 1539 கன அடி வினாடிக்கு உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் கோதையாறு வழியாக இந்த தண்ணீர் வெளியேறி செல்வதால் திருப்பரப்பு அருவியை இணைக்கக்கூடிய அந்த கோதையாறு கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் திருப்பரப்பு அருவியில் ஆக்ரோஷமாக தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் கடந்த ஒரு வாரமாக தற்போது கோடை விடுமுறையை கொண்டாட பல்வேறு மாநிலங்களிலிருந்து குமரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் திருப்பரப்பு அருவியை காண முடியாமல் வெளியே நின்று அருவியை ரசித்து செல்ஃபி எடுத்து செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதே போல கடந்த ஒரு வாரமாக அருவியில் பூட்டு போட்டிருந்த நிலையில் நேற்று முதல் சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையை ஏற்று அந்த நுழைவாயில் பூட்டு கேட்டை திறந்து விட்டதால் தடுப்பு வேலிக்கு வெளியே நின்று ஏராளமான வெளி மாநில சுற்றுலா பயணிகளும் இங்கு செல்ஃபி எடுத்தும் வெளியே நின்று அருவியை ரசித்தும் ஆறுதல் தேடி செல்லக்கூடிய ஒரு காட்சியை இங்கு பார்க்கலாம். நம்ம பிரத்யேகமாக பதிவு செய்த அந்த கழிவு பாறையையும் அருவி ஆக்ரோஷமாக பாய்ந்து செல்லும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி சஜய்குமார்.